தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, தாய் திருச்சபை இன்று புனித பர்னபா திருத்தூதருடைய திருநாளை கொண்டாடுகிறது. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்து அப்போஸ்தலர் ஸ்தானத்திலிருந்து விலகி போன போது மத்தியாசும் பர்னபாவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தகுதியானவர்களாக இருந்தார்கள். ஆகவே இவர்களில் ஒருவரை அப்போஸ்தலர் ஆக்கலாம் என்று திருச்சபை முடிவு செய்தது. அப்படி தேர்ந்தெடுத்த போது இவருடைய பெயர் விழாமல் மத்தியாசுக்கு அது கிடைத்தது. இன்றைய முதல் வாசகத்திலே இவரை பற்றி திருத்தூதர் பணியிலே இவர் நல்ல மனிதர் என்றும் ஆழ்ந்த விசுவாசம் கொண்ட மனிதரும் இவரை நம்பி ராயப்பர் இவரை அந்தியோக்கிய திருச்சபைக்கு பவுலடியாரோடு அனுப்பினார். இவருடைய இறைவார்த்தையை கேட்டு கொரிந்து நகர மக்களும் அந்தியோக்கிய திருச்சபையின் விசுவாசத்தில் வளர்ந்தது என்று பார்க்கிறோம். புனித பர்னபாஸ் திருநாளை கொண்டாடுகிற இன்று சென்னையை சேர்ந்த டாக்டர் பர்னபாஸ் அவருடைய நாம விழாவிலே அவருக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். கடவுள் புனித பர்னபா வழியாக குறிப்பாக நற்செய்தி பணி ஆர்வத்தையும் ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதில் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பேரார்வத்தையும் நம் பங்கு மக்களும் திருச்சபையில் உள்ள அனைவரும் பெறவும், இந்த திருப்பலி வழியாக இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கொடுக்கின்ற 3 முக்கியமான கருத்துக்கள். நாம் கடவுளுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நம் பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும், ரிப்பெண்டன்ஸ். நாம் பிறரை மன்னித்து ஒப்புரவாக வேண்டும், ரெகன்சிலியேஷன். நாம் கடவுளிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், சரண்டரிங் டு காட். ரிப்பெண்டன்ஸ், ரெகன்சிலியேஷன், சரண்டரிங் டு காட் என்பார்கள். இதை ஆண்டவர் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு தகுதி பெற, கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்க, நம் பாவங்களுக்கு மனம் வருந்தவும், நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து கடவுளோடும் பிறரோடும் ஒப்புரவாகவும், நம்மையே முழுவதும் கடவுளுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கவும் அழைக்கிறார். இந்த 3ம் தாழ்ச்சி என்ற புண்ணியத்திலே கடவுளுக்கு முன்னால் நாம் யார் என்ற உணர்வில் உருவாகின்ற உன்னதமான கொடைகள் என்று உணர்ந்து இந்த 3 புண்ணியங்களையும் இறைவன் தரவும், இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றமுறைகளை கடவுள் மன்னித்து நம் திருப்பலியை ஏற்று அருள் செய்யவும் உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவித்து ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாசம் பற்றியும் வானத்தையும் சகோதர சகோதரி உங்களையும் ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, இறை நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்று புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க திருவுளமானீரே. அவரது பெருமுயற்சியுடன் போதித்து கிறிஸ்தவர்கள் நற்செய்தியை பெற்றதுடன் இவருடைய சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் உம்முடைய வாழ்வளிக்கும் நற்செய்தி இவர் அறிவிக்க நீர் அருள் செய்தி. இவருக்குள் நீர் கொண்டிருந்த ஆற்றலும் இவரை உம் நற்செய்தி பணிக்காக ஒதுக்கி வைத்த வாஞ்சையும் எங்களையும் உம்முடைய அருள் வல்லமையான ஆவியினால் ஆட்கொண்டு
நற்செய்தி பணியில் ஆர்வமுடையவர்களாக மாற்ற அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனம் 21 மற்றும் 26. அதிகாரம் 13, இறை திருவசனம் 1 முதல் 3 வரை. அந்நாள்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினர் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நிகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊராகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மானாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோம்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவரிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே என்னகம் சேருமே. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா என்னுயிராக வா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட, மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட, மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. விண்ணாளும் தேவா, வினை போக்கும் நாதா, உன் மலர் பாதம் பணிந்தேனையா. என்னை உருவாக்கி உனதாக்கும் தேவா, உன்னோடு நான் வாழும் காலம் என்னில் இனிதான சுகம் சேர்ந்த நேரம். இருள் சூழ்ந்த ஒளி எங்கும் ஒளியான வேளை, ஒளியான இறைவா என்னுயிராக வா. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே என்னகம் சேருமே. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என முற்காலத்தில் கூறப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரனை சகோதரியோ முட்டாளை என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரு நரகத்திற்கு ஆளாவர் என்றார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதாவது மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, கடந்த 4 நாட்களாக நாம் ஆண்டவருடைய பொதுவான போதனைகளை அடங்கியிருக்கிற மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் தொடங்கி 7வது அதிகாரம் வரை உள்ள நற்செய்தியின் மொத்த போதனைகளையும், இயேசுவின் போதனைகள் அனைத்தையும் இந்த 3 அதிகாரங்களுக்குள் மத்தேயு அடக்கி விடுகிறார். அதை நாம் இந்த 3 நாட்களாக கேட்டு இந்த 4வது நாட்களிலே நாம் இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே மழைப்பொழிவோடு தன்னுடைய போதனையை ஆண்டவர் தொடங்குகிறார். ஆக திங்கட்கிழமை ஆண்டவருடைய மழைப்பொழிவை நாம் பற்றி கேட்டோம். ஆண்டவர் யாரை பேறு பெற்றவர்கள் என்கிறார், இந்த உலகம் யாரை பேறு பெற்றவர்கள் என்கிறது, ஆண்டவர் யாருக்கு விண்ணரசு உடையது, யார் நிறைவு பெறுவார்கள், யார் அமைதி பெறுவார்கள் என்றெல்லாம் அவர் நற்செய்தியின் இதயமாக இருக்கிற தன்னுடைய போதனையின் மொத்த சுருக்கத்தையுமே மழைப்பொழிவிலே காட்டினார் என்று பார்த்தோம். அதற்கு அடுத்த நாள் ஆண்டவர் இயேசு அவருடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் உலகின் ஒளியாக இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள். யாரும் ஒளியை ஏற்றி மரக்காலு கீழ் வைப்பதில்லை, அது பொதுவிடத்தில் எல்லாருக்கும் வெளிச்சம் தரும்படி இருப்பது போல நீங்களும் எல்லாருக்கும் ஒளி தரும்படி இருக்க வேண்டும். உப்பு ஓர்ப்புடன் இருக்க வேண்டும். அது ஓர்பற்று போனால் அது மிதிப்படும், அதை வேறு ஒன்றாலும் ஓர்ப்பு ஏற்ற முடியாது. ஆகவே உப்பும் ஒளியுமாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் என்று போதித்தார். நேற்று ஆண்டவர், நான் திருச்சட்டங்களை அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள், திருச்சட்டங்களை நிறைவு செய்ய வந்தேன் என்று சொல்லி அவர் எப்படி திருச்சட்டங்களுடைய உண்மையான நோக்கத்தை, கடவுள் எதற்காக சட்டங்களை கொடுத்தாரோ, அரசு எதற்காக சட்டங்களை கொண்டு வருகிறதோ, திருச்சபை சட்டங்கள் எதற்காக இருக்கிறதோ அதனுடைய சாராம்சத்தை, நோக்கத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக திருச்சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். பரிசேயர்களைப் போல சட்டத்தை சட்டத்திற்காக கடைபிடிப்பதும் அல்லது சட்டம் எதையுமே கடைபிடிக்காமல் காட்டுமிராண்டிகளாக வாழ்வதும் நல்லதல்ல என்று சொல்லி இயேசு ஆண்டவர் மோசேயின் சட்டத்தை சொல்லி அதை நிறைவு செய்கிறவராக, பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண், ஒருவன் ஒரு கண்ணை அடித்தால் நீங்கள் 2 கண்ணை அடித்து விடக்கூடாது, அவனுடைய ஒரு கண்ணை தான் அடிக்க வேண்டும். ஒருவன் ஒரு பல்லை பிடுங்கி விட்டால் ஒரு பல்லை தான் உடைக்க வேண்டும். இப்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றிருந்த அந்த சட்டத்தை மாற்றி, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றும், உங்களை பழிக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆசி கூறுங்கள் என்றும் அந்த சட்டங்களை எல்லாம் நிறைவு செய்கிறார். ஆக ஓய்வு நாள் என்பது கடவுளை நாம் வணங்கி ஆராதிக்க, கடவுளை நினைத்து பார்க்கத்தான். கடவுளை நினைத்து பார்க்கிறவர்கள், கடவுளை ஆராதிக்கிறவர்கள் நன்மை செல்வதற்கு தடையில்லை என்று சொல்லி ஓய்வு நாளில் குருடனுக்கு பார்வை கொடுப்பதும் செவிடனை கேட்க செய்வதும் தவறு அல்ல. ஓய்வு நாளுக்கும் மணுமகன் கடவுள் என்று சொல்லி அவர் செய்வார். ஆகவேதான் அவர் நிறைவு செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த மக்கள் அந்த சட்டத்தினுடைய வரிகளை அப்படியே கடைபிடித்தது போல நாம் எப்படி ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி என்றால் திருப்பலிக்கு போனால் போதும், திருப்பலிக்கு முன்பாகவே போகிறோமா அல்லது ஒப்புரவு சாதனம் முடித்து விட்டு போகிறோமா
நம்முடைய பாவங்களுக்கு மனம் வருந்தி இறைவார்த்தையை கேட்டு நற்கருணையில் ஆண்டவர் உயிரோடு இருப்பதை உணர்ந்து அந்த நற்கருணையை வாங்கி திருப்பலி காண்கிறோமா? அல்ல. ஞாயிற்றுக்கிழமை கடந்திருநாள், நான் கடந்திருநாளை நிறைவேற்றி விட்டேன் என்று வாழ்கின்ற நிலை பழைய ஏற்பாட்டு நிலை. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவரை துதிக்கும் நாள், அவர் உயிர்த்த நாள், அது ஆண்டவர் நமக்காக குறித்து வைக்கப்பட்ட நாள், நம்முடைய மீட்பின் நாள் என்பதனால் தான், ஆண்டவர் உயிர்த்த நாள் என்பதனால் தான் அந்த நாளை நாம் உன்னதங்களிலே பாடி அல்லேலூயா கீதம் இசைத்து 3 வாசகங்களை கேட்டு அதை ஒரு கொண்டாட்டமாகவே, ஞாயிறு கொண்டாட்டம், கிறிஸ்தவருடைய உயிர்ப்பின் நாள், அது மகிழ்ச்சியின் நாள், the day of the Lord என்பதை நினைத்து அதன் நோக்கத்தை நிறைவேற்றவே நாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர வேண்டும். ஆகவே நாம் திருச்சபை சட்டங்களையும் 10 கட்டளைகளையும் ஆண்டவர் சுருக்கி அதன் நோக்கத்தை தான், கடவுளை அன்பு செய், உன் அயலானை அன்பு செய், இந்த 2 கட்டளைகளும் 10 கட்டளைகளும் இதற்குள் அடங்கும் என்று சொன்னார். ஆக சாராம்சம் அன்புதான். கடவுளை அன்பு செய்ய வேண்டும், முழு மனத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும். கடவுளை அன்பு செய்கிறேன் என்கிறவர்கள் உங்களுடைய அயலாரையும் அன்பு செய்ய வேண்டும். இது ஒன்றை ஒன்று விட்டு விட்டு வராது. கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அயலாரை வெறுக்கிறவன் பொய்யன். இப்படி சொல்லி அந்த சட்டங்களை கடவுள் எப்படி நிறைவு செய்கிறாரோ அதுபோல கடவுளுடைய திட்டங்களை தேர்ந்து தெளிந்து அந்த ஒவ்வொரு சட்டத்திலும் இருக்கிற இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக கனவின் புனித சூசையப்பரை போல் இருக்க வேண்டும் என்று இந்த புதன்கிழமை நாம் அதை கண்டுபிடித்தோம். இன்று ஆண்டவர் இன்னொரு வாழ்க்கைக்கான, கிறிஸ்தவனுக்கான இன்னொரு வாழ்க்கை முறையை, வாழ்க்கை சாராம்சத்தை சொல்லுகிறார். ஆகவே மறைநூல் அறிஞர் பரிசேயரும் வெளிவேடக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மற்ற மதத்தினரை விட, மற்றவர்களை விட நீங்கள் நற்செய்தியின்படி சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரையும் போல் வாழுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் வாசிக்கின்ற இறைவார்த்தைக்கும், அவன் பங்கெடுக்கின்ற திருப்பலிக்கும், அவன் ஜெபிக்கின்ற ஜெபமாலைக்கும் ஏற்றாற்போல் அவனுடைய வாழ்க்கை மிளிர வேண்டும், அவன் வாழ்க்கை சிறந்திருக்க வேண்டும். கடவுள் கிறிஸ்தவனிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கிறார் என்ற அந்த உண்மையை முதலிலே சொல்லுகிறார். அப்படி எதிர்பார்க்கும் போது என்ன சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்யாதே, கொலை செய்கிறவன் எவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். கொலை செய்கிறவன் கொலை தண்டனைக்குரியவன். நம்முடைய சாதாரண சமூக சட்டத்திலும் சிவில் சட்டத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. யாரையாவது கொலை செய்து விட்டால் அந்த அவனுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் கொலை செய்யாதே, நீங்களும் அந்த தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவீர்கள் என்று சொல்லி இருக்கிறதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கொலை செய்ய தூண்டுகிற காரியத்தையே நீங்கள் கண்டுபிடியுங்கள். இந்த கொலை செய்வதற்கு தொடக்கமாக இருப்பது என்ன? கோபம். கோபத்தை அடக்கிவிட்டால் கொலைக்கான அடிப்படை வேறையே நீங்கள் அடக்கிவிடலாம். கோபத்தை அடக்குகிறவன் கொலை செய்வதில்லை. கோபத்தை அடக்க முடியாமல் தான் ஒருவன் கோபத்திலே, ஆத்திரக்காரனுக்கு புத்து மட்டு என்பார்கள். ஆக புத்தி மட்டாகி அவன் கொலை செய்து வாழ்நாளையெல்லாம் சிறைச்சாலையிலே தொலைத்து விடுகிறான். ஆகவே கோபம் கொள்ளாதே, கோபம் கொள்ளுகிற யாரும் பாவம் செய்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு எதிராக கோபம் சொல்லி, இந்த சாதாரண நம்முடைய இதயத்தின் நிறைவே வாய் பேசும் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஒருவன் பேசுகின்ற பேச்சை வைத்து அவனுடைய இதயம் எப்படி இருக்கிறது, அவன் இதயத்தில் எதை நினைக்கிறான், அவன் இதயத்தில் எதை அவன் அசை போடுகிறான் என்பதை அவன் பேசுகிற பேச்சை வைத்து பார்க்கலாம். ஆக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தன் சகோதரனையோ சகோதரியையோ வெறுக்கிறவன் அவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். அதாவது நம்முடைய சகோதரிகளை வெறுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. யாரையும் வெறுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. காரணம், இந்த உலகிலே கடவுள் எல்லாரையும் அன்பு செய்ய படைத்தார். நாம் யாரையும் வெறுக்கிறோம் என்றால் கடவுள் படைத்ததையே நாம் வெறுக்கிறோம். கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக நடக்கிறவன் மீட்கப்பட முடியாது. தன்னுடைய சகோதரனையோ சகோதரியையோ முட்டாள் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு போவான். அவன் எரிநரகத்துக்கு போவான். அறிவிலியே என்கிறவன் தலைமை சங்க தீர்ப்புக்குள்ளாவான். கடுமையாக இருக்கிறது கடவுளுடைய. ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? இந்த அளவிற்கு கடவுள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் பேச்சிலே ஆசீர்வாதமாக, அவர்கள் வாழ்விலே அன்பாக, எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக, எல்லோரையும் மன்னிக்கிறவர்களாக, அவர்கள் ஒன்றுபட்டு அன்பில் வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும். காரணம், அவர்களுடைய கடவுள் அன்பாக இருக்கிறார். 1 யோவான் 4:16
நாம் கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்பே கடவுள் என்று சொல்லுகிற அந்த அன்பே கடவுளாக இருக்கிற இயேசு நம்மை அன்பை மட்டும் அறிவிக்க, எல்லாரையும் அன்பு செய்ய, யாரையும் வெறுக்காமல் இருக்க அவர் சொல்லுகிறார். அதற்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இப்படி உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் வெறுத்து கொண்டு நீங்கள் மன்னிக்காமல் வாழ்ந்தால் நீங்கள் என் சீடர்களாக இருக்க முடியாது. இன்னொன்று, ஒருபடி மேலே சென்று அவர் சொல்லுகிறதை பாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு வரும்போது காணிக்கை செலுத்த வருகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் மற்றவர்களை வெறுத்திருக்க வேண்டியதில்லை, நீங்கள் யாரோடும் ஒப்புரவாக இல்லாமல் இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் பகையோடு இருக்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் மீது யாருக்காவது கோபம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால், உங்கள் மீது யாருக்காவது மனத்தாங்கள் இருப்பதாக நினைத்தால், உங்களோடு யாராவது பேசாமல் இருக்கிறார்கள், கொஞ்ச நாளாக பேசவில்லை, அவருக்கும் எனக்கும் மன வருத்தம் இருக்கிறது, நான் மன்னித்து விட்டேன் ஆனால் அவர் என்னை மன்னிக்கவில்லை, இப்படி இருக்கும் என்று நினைத்தால் நீங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் அவரோடு சமாதானம் செய்யுங்கள். எவ்வளவு கஷ்டம் இது! நான் மன்னித்தும் என் மீது ஒருவர் பகையாக இருந்தால் அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி நம்மை ஒரு முழுமையாக, அவர் முதல் வசனத்தில் மறைநூல் அறிஞர் பரிசேயர் இவர்களை விட உங்களுடைய செயல்கள் வாழ்க்கை நெறி சிறந்திருக்காவிட்டால் நீங்கள் இறையாட்சிக்கு போக முடியாது. மோட்சம் போகிறவர்கள் தங்களுடைய தன்மானம், தங்களுடைய கர்வம் இதை பார்க்காமல் எல்லோரையும் அன்பு செய்கிறவர்களாக, எல்லோரையும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார். இதிலே ஒரு ஃபிட்ஸ்மாயர் என்ற விவிலிய அறிஞர் இதை பற்றி விளக்கும் போது சொல்லுகிறார், கெட்டவர்கள் மற்றவர்கள், உங்களை வெறுக்கிறவர்கள் மற்றவர்கள், அல்லது அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு கோபம் எதற்காக இருக்க வேண்டும்? நீங்கள் உங்கள் கோபத்தினால் கடவுளுடைய அருளை ஏன் இழந்து போகிறீர்கள்? கடவுள் உங்களுக்கு தருகின்ற கிருபைகளை நீங்கள் இழந்து போவதற்கு என்ன இருக்கிறது? ஆகவே மற்றவர்கள் தீமை செய்யும் போதும் அவர்களோடு ஒப்புரவாகி கடவுள் கொடுக்கின்ற அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுள் அருள் கொடுக்கிறார், கடவுள் நம் மீது அருளை பொழிகிறார். அது நமக்கு வராமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி அருளின் மக்களாக வாழ ஆண்டவர் அழைப்பதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய போதனை 12 சீடர்களுக்கு மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் தான். ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலே அவருடைய சீடர்களாக மாற அழைக்கிறார். இன்று நம்மை எல்லாரையும் விட வித்தியாசமான இயேசுவின் சீடர்களாக இருக்க, கொலை செய்ய வேண்டியதில்லை, பொய்ச்சாட்சி கோர்ட்டில் போய் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அன்றாட உறவிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவுகளிலே, உடன்பிறப்புகளிலே அவர்களை அன்பு செய்து யாரையும் முட்டாள் என்று தீர்ப்பிடாமல் அவர்களுடைய அன்போடு இருக்கவும், யாருக்காவது நம்மீது மனக்காதல் இருந்தால் அதை மன்னித்து அன்புறவுக்குள் வரவும், இதன் வழியாக மட்டுமே இறைவனோடு நாம் ஒப்புரவில் இருக்க முடியும். அயலானோடு சண்டை போட்டுக்கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவில் இருக்க முடியாது. ஆண்டவரோடும் அயலானோடும் ஒப்புரவில் இல்லாதவர்கள் கடவுளுடைய அருளை பெற முடியாது என்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் இந்த திருப்பலியிலே நமக்கு கல்லான இதயமும் நமக்கு பாரமான இதயமும் இருக்கும் என்றால், ஆண்டவருடைய இதயத்தை போன்று இலகிய இதயம் நமக்கு தர வேண்டும். நம் இதயம் இயேசுவின் இதயம் போல் மாற வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவில் இல்லாமல் கிறிஸ்தவர்களாக வாழ்வில் வெளிப்பட இறையர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனமீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம்,
எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு வந்த நிறைவான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நாங்கள் மீட்படையக்கூடிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராய் இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கிறீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சிமை பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒற்றுமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகிறோம். ஆகவே வானுதல் புனிதர்களுடன் நாங்களும் வந்து சேர்ந்து பெருவின்கள் செராபின்களோடு ஒன்றாய் கூடி உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனம் வந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நோக்க நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காகவும் உலக மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற கொரோனா நோயாளிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் ஆண்டவரே, இந்த தொற்றில் இருந்தும் அவர்களுடைய எல்லா கஷ்டங்களில் இருந்தும் அவர்களுக்கு ஆறுதலை கொடும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவையை அன்பின் நிறைவை அடைய செய்தவர்களும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு இறந்து போன உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் குடும்பங்களில் மரித்த ஆத்மாக்களையும் நீர் உம்முடைய ஒளிமிக்க திருமுனை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய மரியா, அவருடைய அன்பு கணவரான கடவுளின் புனித சூசையப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்று வரமுள்ள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நான் இந்த கொரோனா தொற்றில் இருந்தோம் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழைகள், விவசாயிகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், பொருளாதார வீழ்ச்சிகள், இப்படி எல்லா நிலையினரும் முழுமையான விடுதலை பெறவும் கடவுளால் இது இயலும். அவர் இறக்கும் முன்னால் எல்லாம் சாத்தியம் என்ற விதத்தில் இரு கரம் வைத்து வானக தந்தையை நோக்கி அவருடைய இறக்கத்திற்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள், இந்த கொரோனா என்ற கொடுமை அனைத்திலிருந்தும் உன் பிள்ளைகளுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு நம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று மனமாற்றம் பெற்றவர்களாய் வாழவும், அதனால் எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் உம்மை பற்றி கொண்டிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருமத்துக்காகவும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கும் அளிக்கிறேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற ஆழ்ந்த விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவுள் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு வாழ வைக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கியவர்களாய் ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். இவ்வுலகின்படி வாழாமல் அவருடைய படிப்பினைப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதங்களை அளிப்பேன் என்று வாக்களிக்கிறவர். அவருடைய சட்டங்கள் கடுமையானதுதான், அவருடைய போதனைகள் நமக்கு சவால் மிக்கதுதான். ஆனால் அவருடைய போதனைகள் தன்னோடு ஆசீர்வாதங்களை, அமைதியை, பேர் அமைதியை, மகிழ்ச்சியை நமக்கு உணரக்கூடியது என்பதை ஆண்டவர் வலியுறுத்தி அந்த போதனைகளை வாழ்வதற்கான வல்லமையை தருகின்ற தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகிறார். இந்த திருவிருந்தில் ஆன்மீக விதத்திலே பங்கெடுக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. கனவின் புனித கூர்மைப்ப அருள்தல புதிய ஆலயத்திற்கான ஜெபம்.
வானக தந்தையே, அறிவரம் கடலில் புனித சூசையப்பர் பங்கின் மீதும் அருட்தலத்தின் இறைமக்கள் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருட்தலத்தில் உமக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடனும் அது குறித்த அச்சம் பயத்துடன் உன் திருமுன் நிற்கின்றோம். நீர் எங்களோடும் என் பங்கு மக்கள் அருட்தல பக்தருடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தூண்டுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தி என் பங்கிற்கு கட்டித்தரப்போகும் அழகானதொரு ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிவரம் கனவின் புனித சூசையப்பர் அருட்தலத்தில் என் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். நீர் என் மத்தியில் உருவாக்க போகும் புதிய ஆலய பணியின் மீது உமது திருக்கரம் இருப்பதாக. நல் மனதோரை பலப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இங்கு ஆலயத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பருக்கும் வீடு கட்டும் இம்மக்களின் வீடுகளை கட்டி எழுப்பும். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவே, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் நிலை இல்லம் கனவின் புனித சூசையப்பர் உமது வளர்ப்பு தந்தை வழியாக நீர் என் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வருட்தல பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலயப்படி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையென உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியுள்ளோம். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று உமது வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் ஆலய பணிக்கு உதவவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்தாரும். என்றும் நீங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அறிவரம் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாக இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய இம்மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் முழந்தால் படியிட்டு கரம் குவித்து தேவனிடம் ஜெபிப்போம். நாம் ஏறெடுக்கிற ஜெபம், நாம் முழந்தால் படியிட்டு வேண்டுகிற ஜெபம், நாம் கரம் எடுத்து ஆண்டவரிடம் கேட்கிற ஜெபம் ஆண்டவர் கருணையோடு கேட்பார். நாம் இரக்கமுள்ள தேவன். நம்மை குறித்து எரேமியா புத்தகம் 33:3 உன் துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 91 நீ என்னையே நம்பி இருப்பதனால் நான் உன்னை விடுதலை செய்வேன், நீ கேட்கின்ற விண்ணப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். என் வழியாக நீங்கள் எதை கேட்டாலும் வானகத்தை தருவார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் இதயத்தில் நிறுத்தியவர்களாய் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நல்லவராக இருக்கிற எங்கள் தெய்வமே, வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, உம்முடைய திருமகனை எங்களுக்கு அனுப்பி உம்முடைய பேரருளை வெளிப்படுத்தியவரே, பரிசுத்த ஆவியானவரே, தமதிருத்துவமாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் உம்முடைய தேவான்பையும் பிறரன்பையும் சுவைத்து வருகிற மக்கள் நாங்கள் கொரோனா தொற்றுக்காக ஜெபிக்கிறோம். அதனுடைய பரவல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதை குறித்து மக்கள் அச்சத்திலும் பயத்திலும் பீதியிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியும் செய்தித்தாள்களை படிக்கிற போது இப்பொழுது 1500க்கு மேல் ஒவ்வொரு நாளும் அதன் பரவுகின்ற சக்தி இருக்கிறது. நம்முடைய நாட்டில் மட்டும் அது லட்சங்களை தாண்டி சென்றிருக்கிறது. சாவு எண்ணிக்கையும் கூடிக்கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய பாதி பேர் அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்று இல்லங்களுக்கு வந்திருந்தாலும் பரவுகின்ற வேகத்தை பார்க்கும் போது ஆண்டவரே, எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வெடிக்கின்ற கண்ணீர், பயம், அச்சம், பீதி, அவநம்பிக்கை இவற்றையெல்லாம்
நாங்கள் தீர்த்து இருளின் சக்திகளை ஒழித்து ஒளியானவர் நீர் உம்மால் கூடும் என்ற நம்பிக்கையில நாங்கள் உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, 100 தலைவனை போல ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் ஊழியன் குணம் பெறுவான் என்ற போது நீ போகலாம், உன்னுடைய விசுவாசப்படியே உனக்கு நடக்கும் என்றே. ஆண்டவரே, இந்த நாட்களில் உருக்கமாக ஜெபிக்கும் பிள்ளைகளை ஜெபங்களை கேட்டருளும், ஒப்புக் கொடுக்கும் திருப்படியை கேட்டருளும். நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபம் உம்மை நோக்கி எழுப்புவதாக. இன்னொரு விஷயங்கள் மீது இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் இல்லாமல், உம்முடைய வல்லமை இல்லாமல் இந்த கொடிய தொற்றிலிருந்து உலக மக்கள் விடுதலை பெறுவது இயலாது என்று உணர்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் என்னவோ, உம்முடைய திட்டம் என்னவோ, எதற்காக இந்த கொடிய கொரோனா தொற்றை மனிதர்கள் மீது வர செய்தீரோ அதனுடைய நோக்கத்தை ஆண்டவரை உடைய வல்லமையினால் நிரப்பி அந்த பாதிப்பிலே மக்கள் வருந்தாத வண்ணம், உறவுகளை இழந்து துடிக்காத வண்ணம், அது மக்கள் மத்தியிலே உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய பேரன்பையும் அவர்கள் உணர முடியாமல் போய்விடாமல் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை காட்டி நீர் அன்று பேயையும் நோயையும் கடிந்து கொண்டது போல ஆண்டவரே, இயற்கையின் சீற்றத்திலே அந்த கப்பல் கவிழும் நிலையில நீர் கடும் புயலையும் காற்றையும் கடிந்து கொண்டது போல கொரோனாவின் மீது உம்முடைய வல்லமையான கடிந்து கொள்ளுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த பூமியின் முகத்தை நீர் புதுப்பிப்பீர் என்று சங்கீதம் 50வது சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லுவது போல உம்முடைய வல்லமையான ஆவியானவரை அனுப்பி பூமியின் முகத்தை கொரோனாவிலிருந்து முற்றிலும் துடைத்து அதை சுத்தப்படுத்தி நீர் வாக்களித்த வாக்குறுதியின் ஆசீர்வாதங்களை எல்லா பிள்ளைகளும் பெற்று உம்மை தேடும் பிள்ளைகளாக, உம்முடைய வல்லமைக்குள் வாழும் பிள்ளைகளாக, ஆவியின் அருட்கரத்தை பெற்ற பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசுவே தெய்வம் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இந்த கொரோனாவிலிருந்து விடுதலையும், குடும்பங்களில் ஆசீர்வாதத்தையும், நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியையும், எங்களுடைய வாழ்வாதாரத்தின் வளர்ச்சிகளையும் காத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை எல்லாம் எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பர் வழியாக எழுப்புகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கனவின் புனித சூசையப்பர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. நம் தவறுகளை குற்றங்களை நினைத்து மனம் வருந்துகிறவர்களாய், நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னித்து ஒப்புரவுக்கு தேடுகிற பிள்ளைகளாய், இறைவனிடம் நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாக அர்ப்பணிக்கும் மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கனவின் புனித சூசையப்பரே, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே